நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வயசான காலத்தில் வந்துட்டு இருக்குங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தான் வருது. இதுலேருந்து ஏதாவது நம்ம ரெக்கவரி கொடுக்க முடியுமா, சூஜோக் தெரப்பியில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஏன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், நம்மளுக்கு நாள்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நரம்புகள் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 30 வருஷம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது வந்து நம்மளோட நரம்பை வந்து ரொம்ப வீக் பண்ண ஆரம்பித்து இந்த நடுக்குவாதம் நம்மளுக்கே வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட கண்ட்ரோல்லே அந்த நரம்புகள் வந்து செயல்படாது. அப்போ இதுக்கு வந்து என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, லிவர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த நடுக்குவாதத்தை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட்லேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்தும் இந்த ஒரு நோயும் நம்ம வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். அப்போ நம்ம லிவர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட உள்ளங்கையில் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தாங்க இருக்குது. அப்போ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலையும் நைட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரோப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வெறுமனையாக உங்களோட கட்டை விரல் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஸோ ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து காலையிலையும் நைட்டும் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாயிடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளுக்கு வரக்கூடிய நடுக்குவாத பிரச்சனையும் நம்ம இன்றைக்கே வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலையிலையும் நைட்டும் இந்த இடத்த மசாஜ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இதன் மூலமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறது மூலமாக நாளைக்கு வரக்கூடிய நடுக்குவாத பிரச்சனையும் நம்மளுக்கு வராமல் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும்.